தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ற சாப்டர். ஸோ பார்ட் 4 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு. பார்க்காதவங்க 4 பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் கன்டினியூட்டியா இருக்கும். லெசன்ஸ் புரியும். இந்த பார்ட்டோட இந்த லெசன்ஸ் நம்ம முடிச்சிடுவோம். இது பார்ட் 5. ஓகே. சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வாங்க சப்ஜெக்ட் குள்ளார போலாம். ஏற்கனவே நம்ம பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மெத்தட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா half reaction மெத்தட் பார்க்க போறோம். In this method, the two half equations are balanced separately. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு ரெண்டு ஹாஃபா பிரிக்கிறாங்க, ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சுட்டு டூ ஹாஃப் ஈக்குவேஷன்ஸை தனித்தனியா செப்பரேட்டா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஆட் இட் டுகெதர் டு கிவ் த பேலன்ஸ் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டு ஹாஃப் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம், அதை செப்பரேட்டா பேலன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்றோம். ஓகேவா? ஃபைன். சப்போஸ் we are to balance the equation showing the oxidation of Fe2 plus ions to Fe3 plus ion by dichromate ion CrO72 minus in acidic medium. So ஒரு ஆசிட் மீடியத்துல டைக்ரோமேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் சோடியம் டைக்ரோமேட். இந்த சோடியம் டைக்ரோமேட் என்ன பண்ணுது அப்படின்னா Fe2 plus அப்படின்ற ஃபெரஸ் அயான்ஸ் எல்லாத்தையும் ஃபெர்ரிக் அயானா Fe3 plus மாத்துது. ஓகேவா? Fe2 plus 3 plusனா ஒரு எலக்ட்ரான் ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகே. wherein chromate dichromate CrO72 minus ions are reduced to இந்த dichromate என்ன ஆகுதுன்னா Fe2 plus Fe3 plus ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா அப்ப இந்த குரோமியம் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். கரெக்டா? so chromium Cr2O72 minus ions are reduced to chromium 3 plus ion. இங்க என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா குரோமியம் 6 plus இருக்கும். பாருங்களேன், Cr2O7 ஓவரால் சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ் 7 இருக்கு, அப்ப 14 மைனஸ். ஸோ கண்டிப்பா இங்க என்ன இருக்கணும், 14 மைனஸ்ல 2 மைனஸ் வெளியில இருக்கு. ஸோ 12 மைனஸை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க 12 பிளஸ் இருக்கணும். ரெண்டு குரோமியத்துக்கு 12 பிளஸ் இருக்குன்னா அப்போ ஒரு குரோமியத்துக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், 6 பிளஸ் இருக்கும். ஸோ குரோமியம் இஸ் இன் 6 பிளஸ் ஆக்சிடேஷன். இந்த 6 பிளஸ்ல இருக்கிற குரோமியம் என்னவா மாறுதுன்னா 3 பிளஸ்க்கு மாறுது. அப்ப 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிட்டு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ரிடக்ஷன் ஆகுது. எதனால இது ரிடக்ஷன் ஆச்சுன்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அயன் 2 பிளஸ் 3 பிளஸ் மாத்துது. அப்படி ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அது அயன் லாஸ் பண்ண எலக்ட்ரான் எல்லாம் குரோமியம் கெயின் பண்ணிட்டு 6 பிளஸ்ல இருந்து 3 பிளஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகே. The following steps are involved in this task. So என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, produce unbalanced equation for the reaction in ionic form. So ionic formல இந்த unbalanced equation எழுதணும். Fe2 plus Cr2O72 minus gives Fe3 plus Cr3 plus. Okay. So iron 2 plus என்ன இருக்குன்னா iron 3 plus ஆயிருக்கு, which is called oxidation. Okay. Chromium 6 plus அப்படின்றது என்னவா மாறி இருக்கு, 3 plus மாறி இருக்கு, which is called reduction. ஓகேவா? இது ரெண்டும் எழுதியாச்சு. ஸ்டெப் 2, செப்பரேட் த ஈக்குவேஷன் இன்டு ஹாஃப் ரியாக்ஷன். இந்த ஈக்குவேஷனை ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுதலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஹாஃப் Fe2 plus Fe3 3 plus மாறுது இல்லையா, இது ஆக்சிடேஷன். 2 plus comes as 3 plus. ஓகே. ரிடக்ஷன் ஹாஃப் எப்படி எழுதுறாங்கன்னா Cr2O72 minus gives Cr3 plus. இது ரிடக்ஷன் ஹாஃப். ஓகே. ஸ்டெப் 3, அப்ப ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த மாதிரி ரெண்டு ஹாஃபா எழுதணும். ஆக்சிடேஷன்ன்றது ஆனோட்ல சொல்லணும், ரிடக்ஷன்ன்றது கேத்தோட்ல சொல்லணும். ஓகே. பேலன்ஸ் த ஆட்டம்ஸ் அதர் தேன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தவிர மத்த எல்லா ஆட்டம்ஸையும் பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. ஈச் ஹாஃப் ரியாக்ஷன் இண்டிவிஜுவலி. ஓகே. ஒரு ஹாஃப் ரியாக்ஷன்லையும் பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. இங்க அயன் 1 இருக்கு, இங்கேயும் அயன் 1 இருக்கு, சமமா தான் இருக்கு. இங்க குரோமியம் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப முன்னாடி 2 பண்ணுமா, இது ஒரு விஷயம் பண்ணணும். அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணணும். சரி பாருங்க, here the oxidation half reaction is already balanced. oxidation இருக்குல்ல, இது iron 2 plus iron 3 plus already balanced தான் இருக்கு. ஓகே. with respect to iron atom. for the reduction half reaction, reductionல பாருங்க செகண்ட் ஒன்னு, we multiply the chromium 3 plus by 2. ஏன் chromium 3 plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம், ஏன்னா முன்னாடி chromium 6 plus 2 இருந்துச்சு. ஓகேவா? இங்க chromium 2 இருக்கு, அதனால 2 Cr3 plus அப்படின்னு எழுதுறேன். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே. ஸ்டெப் 4 என்ன பண்றாங்கன்னா for reactions occurring in acidic medium. So ஒரு reaction acidic mediumல இருக்குன்னா H plus ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? add water to balance oxygen atoms in H plus to balance hydrogen atoms. So நான் ஆசிட் மீடியம்னால H plus இந்த இடத்துல ஆட் பண்றேன். அதே மாதிரி இந்த குரோமியம்ல குரோமிக் ஆக்சைடு டைக்ரோமேட்ல ஆக்சிஜன் இருக்கு 7, பட் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா குரோமியம் 3 plus தான் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் எழுதல. அந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் ரைட் சைட்ல வாட்டர் எழுதுறேன். ஆசிட் மீடியம் அப்படின்றதுனால லெஃப்ட் சைட்ல H பிளஸும்
இங்க ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறதுனால ரைட் சைடுல வாட்டரும் எழுதுறேன். இது புரியுதா? ஓகே. ஸ்டெப் 5 ஆட் எலக்ட்ரான்ஸ் டு ஒன் சைட் ஆஃப் த ஹாஃப் ரியாக்ஷன் டு பேலன்ஸ் த சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரானை ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் நீட் பி மேக் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல். சப்போஸ் ரெண்டு பக்கமும் எலக்ட்ரானை ஈக்குவல் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எலக்ட்ரானை ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த ரியாக்ஷன் டு பேலன்ஸ் த சார்ஜஸ். Sorry. If need be, make the number of electrons equal in the two half reactions by multiplying one or both half reactions by appropriate number. Sorry. The oxidation half reaction is thus rewritten to balance the charge. Fe2 plus gives Fe3 plus. இது already balance தான் இருக்கு. ஆனா இங்க 2 plus இருக்கு, இங்க 3 plus இருக்கு. ஒரு electron loss ஆயிருக்கா? அதை இங்க plus C ன்னு எழுதிருக்கோம். புரியுதா? இப்போ charge balance இருக்கு. இந்த electron இந்த 3 plus plus ஆயிதா 2 plus, which is the reactant. Now in the reduction half reaction, there are net 12 positive charges on the left hand side. So chromium, ரெண்டு chromium இருக்கு. ஒரு chromiumத்துக்கு 6 plusனா ரெண்டு chromiumத்துக்கு எவ்வளவு? 12 plus 12 positive charge இருக்கு reactant sideல. And only 6 positive charge on the right hand side. Productல பாருங்களேன், chromium 3 plus இருக்கு. ரெண்டு chromium இருந்தாலும் 6 plus தான். அப்ப 6 charges தான் இருக்கு. So 12க்கு 12 தானே ஈக்குவலா இருக்கணும். ஆனா இங்க 6 தான் இருக்கு. So அதை பேலன்ஸ் பண்ண நான் லெஃப்ட் சைட்ல எலக்ட்ரான் ஆட் பண்றேன். therefore we add 6 electrons on the left side. இங்க 12 பிளஸ் இருந்துச்சு, அது கூட 6 எலக்ட்ரானை ஆட் பண்ணா 6 மைனஸ் 12 பிளஸ் காம்பன்சேட் பண்ணா 12 பிளஸ் வரும். அப்ப ப்ராடக்ட் சைட்லயும் 6 பிளஸ் வரும், ப்ராடக்ட் சைட்லயும் 6 பிளஸ் வரும், ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடும். குரோமியம் 6 பிளஸ், ஒரு குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 6 பிளஸ், இங்க ரெண்டு குரோமியம் இருக்கிறதுனால 12 பிளஸ். ஆனா ப்ராடக்ட்ல எனக்கு மொத்தமாவே 6 பிளஸ் தான் இருக்கு. இந்த 6 பிளஸ்க்கு இந்த பக்கமும் ரியாக்டன்ட் சைட்ல 6 பிளஸ் தான் இருக்கணும்னா 12 பிளஸ்ல இருந்து எப்படி சார் 6 பிளஸ்ஸா மாத்துறதுன்னா, இஃப் ஐ ஆட் 6 எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப 6 நெகட்டிவ் ஆட் பண்ணா 12 பிளஸ் 6 மைனஸ், ஆன்சர் என்ன வரும்? 6 பிளஸ் வரும். இப்போ ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு பாசிட்டிவ் சார்ஜ்ல. புரியுதா? ஓகே. Cr2O7 2 minus plus 14H plus ஏற்கனவே நம்ம பண்ணது plus 6 electron. இப்போ நம்ம சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்காக ஆட் பண்ற எலக்ட்ரான் gives 2 Cr3 plus plus 7H2O அப்படின்னு எழுதணும். ஏன் 7H2O எழுதணும்னு கேட்டா, இங்க பாத்தீங்கன்னா குரோமேட் இருக்கு இல்லையா, டைக்ரோமேட், அதுல ஆக்சிஜன் 7 இருக்கு. அப்ப 7 வாட்டர் மாலிகுல் கண்டிப்பா வெளியில போகும். அதுக்காக தான் நான் 14H plus எழுதியிருக்கேன். Okay, to equalize the number of electrons in both the half reactions, we multiply the oxidation half reaction by 6. ரெண்டு பக்கமும் என்ன பண்றாங்க? 6 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல 6 எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு. இதை 6 எலக்ட்ரானா மாத்தணும்னா இந்த ஹோல் ஈக்குவேஷனை என்ன பண்ண சொல்றாங்க? 6 ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அப்போ 6 Fe2 plus gives 6 Fe3 plus plus 6 எலக்ட்ரான். ஏன்னா ஒரு அயன் 2 plus ஃபெர்ரிக்கா அயன் 3 மாறும்போது ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணுது. அப்ப 6 எலக்ட்ரான் வேணும்னா 6 டைம்ஸ் நான் மல்டிபிள் பண்ணணும். அதை பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லயும் சார்ஜஸ் ஈக்குவலா இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணலாமா? ஸ்டெப் 6 we add the two half reactions to achieve the overall reaction. ஓவரால் ரியாக்ஷன் வேணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. கேன்சல் த எலக்ட்ரான்ஸ் ஆன் ஈச் சைட். இந்த பக்கம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த பக்கம் 6 எலக்ட்ரான் இருக்கும், லெஃப்ட்லயும் ரைட்லயும். அதை கேன்சல் பண்ணிடலாம். And cancel the electron in each side. This gives the net ionic equation. So 6 Fe2 plus plus Cr2O7 2 minus plus 14H plus gives 6 Fe3 plus plus 2 Cr3 plus plus 7H2. இப்போ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். இந்த Fe2 பிளஸ்லாம் Fe3 பிளஸ் மாதிரி இருக்குன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்குன்னு கேட்டா 6 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. இந்த குரோமியம் 6 பிளஸா இருந்தது 3 பிளஸா மாறி இருக்கு ரெண்டு குரோமியத்துக்கு. அப்ப மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இது கெயின் பண்ணிருக்கு. லாஸ் ஆன எலக்ட்ரானும் கெயின் ஆன எலக்ட்ரானும் சேம். அப்ப இது ஒரு பேலன்ஸ்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அர்த்தம். ஓகேவா? எத்தனை ஹைட்ரஜன், எத்தனை ஆக்சிஜன், எத்தனை குரோமியம், எத்தனை அயன், எந்த எண்ணி பார்த்தாலும் கரெக்டா பேலன்ஸா இருக்கும். ஓகே. ஸோ 7 step 7. Verify that the equation contains the same type and the number of atoms and the same charge on both sides. ரெண்டு பக்கமும் same number of atoms எல்லாம் இருக்கா, same charges இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் on the equation. This last check reveals that the equation is fully balanced with respect to number of atoms and charges. So number of atoms பொறுத்தும் charges பொறுத்தும் இந்த equation balanced இல்லையான்றதை இந்த last checkup நம்மளுக்கு ரிவீல் பண்ணிடும், உண்மையை சொல்லிடும்னு சொல்றாங்க. For the reaction in a basic medium, suppose acidic medium என்ன எடுத்துக்கிட்டாங்க, H plus ஆட் பண்ணும். In case basic medium இருந்துச்சுன்னா first balance the atoms as is done in acidic medium. Then for each H plus ion add an equal number of OH minus ion to the both side of the equation. என்ன சொன்னாங்க, எவ்வளோ H plus நம்ம பேலன்ஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்றோமோ acidic medium எடுத்துக்கிட்டா H plus பேலன்ஸ் பண்ணும்ல, அதே மாதிரி எழுதிட்டு
பேசிக் மீடியம்னு சொல்லியிருக்கும் போது அந்த H பிளஸ் பேலன்ஸ் பண்ண அதுக்கு ஆப்போசிட் சைடுல என்ன பண்ணணுமா, ரெண்டு பக்கமும் போத் சைடு OH மைனஸா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பேசிக் மீடியம்னால. வேர் H plus and OH minus appears on the same side of the equation, combine these two water. சப்போஸ் ஒரே பக்கத்துல H plus OH minus ரெண்டுமே வந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு H plus OH ஒரே சைடுல வந்துச்சுன்னா அப்ப நம்ம அதை H plus plus OH minus தனித்தனியா எழுதணும்னு அவசியம் இல்ல, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வாட்டர்னு எழுதினா போதும், H2Oன்னு எழுதினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, ப்ராப்ளம் 7.10 இருக்கு. இந்த ப்ராப்ளம் 7.10 நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப்பையும் புரிஞ்சுக்கிட்டு எழுதலாம். பெர்மாங்கனேட் இருக்கு, KMnO4 MnO4 மைனஸ், பேசிக் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அயோடைடு டு ப்ரொடியூஸ் மாலிகுலர் அயோடின், அயோடைடு KI NAI ஏதோ ஒரு அயோடைடு. ஸோ எக்ஸாம்பிள் நீங்க KA வச்சுக்கோங்க, பொட்டாசியம் அயோடைடு. அதுல இருந்து அயோடின் கேஸ் வருது. மேங்கனீஸ் 4 ஆக்சைடு MnO2 இது ரெண்டும் கிடைக்குது ப்ராடக்ட்ல. அப்ப இதை பேலன்ஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எது ஆக்சிடேஷன் ஆகுது எது ரிடக்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணுமா. மேங்கனீஸ் என்ன ஆகுதுன்னா MnO4 மைனஸ்ல இருந்து MnO2 மாறுது. MnO4 மைனஸ்ல இது 6 பிளஸா இருந்திருக்கும் இல்லையா, இல்ல 7 பிளஸா இருந்திருக்கும். மேங்கனீஸ் 7 பிளஸா இருந்திருக்கும். MnO2ல இது 4 பிளஸா தான் இருக்கு. ஸோ 7 பிளஸ் இருந்து 4 பிளஸ்னா ரிடக்ஷன். அயோடைடு I -1 இருந்தது, இப்ப 0வா மாறி இருக்கு. -1 இருந்து 0னா ஆக்சிடேஷன். அயோடின் ஆக்சிடேஷன் ஆகுது, மேங்கனீஸ் ரிடக்ஷன் ஆகுது. ஓகேவா, ஃபைன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஹாஃப் ஆக்சிடேஷன் ஆகிறது ஒரு ரியாக்ஷன் ஆகும், ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன் எழுதி அதெல்லாம் சார்ஜ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இங்க இருக்க ஸ்டெப்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டும் பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கொஸ்டினை நோட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணி பாருங்க, அப்புறமா ஆன்சரை செக் பண்ணுங்க. ஓகே, ஸ்டெப் 7 வரைக்கும் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இதுல செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எதுல இருந்து செகண்ட் பாயிண்ட்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. சரி சரி சரி, ஓகே, கீழே இருக்குல்ல, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் as the basis for titration. ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் டைட்ரேஷனுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு நிறைய டைட்ரேஷன் இருக்கு, ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன், வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன், மாதிரி நிறைய டைட்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ டைட்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரு பேசிக் அப்படின்னு சொல்றாங்க, பேசிஸ். இன் ஆசிட் பேஸ் சிஸ்டம் we come across with a titration method for finding out the strength of one solution against the other using a pH sensitive indicator. pH மாறும்போது ஆசிட் ஆவோ பேஸ் ஆவோ நியூட்ரல் ஆவோ pH மாறும்போது அதை சென்சிடைஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அசிடிக்கா இருந்தா பிங்க்ல இருக்கும், பேசிக்கா இருந்தா கலர்லெஸ்ஸா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் EDTA, EBT, ஃபினால்சலின், இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டருக்கும் ஒரு கலர் இருக்கும் இல்லையா. ஆசிட்ல ஒரு கலரும் பேஸ்ல ஒரு கலரும் இருக்கும். இந்த மாதிரி pH சென்சிட்டிவ் இண்டிகேட்டர்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம டைட்ரேஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சொல்யூஷனுடைய ஸ்ட்ரென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு இது யூஸ் ஆகும், நார்மாலிட்டி. Okay, similarly in redox system the titration method can be adapted to determine the strength of a reductant or oxidant using a redox sensitive indicator. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிடக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நம்ம ஏன் சார் டைட்ரேஷன் பண்ணணும்னு கேட்டா, இந்த டைட்ரேஷன் மெத்தட் எனக்கு யூஸ் ஆகுதுன்னா the titration method can be adapted to determine the strength of a reductant. ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டோ அல்லது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோ இருக்கணும், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட் ஆர் வீக்கான ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வீக்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, அந்த ரிடக்டன்ட் ஆர் ஆக்சிடென்ட்டோடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது எதை யூஸ் பண்ணி பண்ண முடியும்னா ரிடாக்ஸ் சென்சிட்டிவ் இண்டிகேட்டர், எப்படி pH சென்சிடைஸ் பண்ணி ஆசிட் மீடியத்துல பேசிக் மீடியத்துல கலர் சேஞ்ச் பண்ணுதோ அந்த மாதிரி ரிடாக்ஸ் நடக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க ரிடாக்ஸ் சென்சிட்டிவ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. The usage of indicators in redox titration is illustrated below. Okay. In one situation, the reagent itself is intensely colored. So ஒரு சில நேரத்துல நம்ம என்ன பண்ண தேவைன்னா கேட்டலிஸ்ட இண்டிகேட்டரை ஆட் பண்ண தேவையில்ல, ஏன்னா அந்த ரியாக்டன்டே என்ன ஆயிடும்னா கலர் இன்டர்ன்ஸா ரொம்ப டார்க்கா ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பெர்மாங்கனேட் அயான் MnO4 இருக்கு இல்லையா, ஹியர் MnO4 பெர்மாங்கனேட் ஆக்ட் as the செல்ஃப் இண்டிகேட்டர். பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்ற ரியாக்ஷன் எல்லாமே செல்ஃப் இண்டிகேட்டரா இருக்கும், அதுக்கு நம்ம தனியா இண்டிகேட்டர் போட தேவையில்லைன்னு சொல்றாங்க. The visible end point in this case is achieved after the last of the reactant is oxidized and the first lasting tinge of pink color appears at a manganate concentration as low as 10⁻⁻6 mole decimeter cube inverse or mole liter inverse. உங்களுக்கு புரியுதா?
ஓகே. ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியிற அளவுக்கு தான் இருக்குன்னு சொன்னாங்க. The visible end point in this case is achieved after the loss of the reductant is oxidized. அந்த reductant கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எண்ட் பாயிண்ட் என்னன்னு தெரிய வரும், விசிபிள் ஆகும்னு சொல்றாங்க. The first lasting tinge of pink color. இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அது கரெக்டா மறைஞ்சு போடுது. லாஸ்டா எந்த ஒரு சொட்டுல மறைஞ்சு போடுது. கலர் appears sorry lasting tinge of pink color appears at this concentration. Okay, so concentration ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க, 10⁻⁻6 mole decimeter cube. இந்த கான்சன்ட்ரேஷன்ல அங்க பிங்க் கலர் appearance நடக்குது. lasting tinge of pink color appears. This ensures a minimal overshoot in color beyond the equivalence point, the point where the reductant and oxidant are equal in terms of their mole stoichiometry. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல ஆக்சிடென்ட் உடைய ரிடக்டன்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் சேமா இருக்கு, நார்மாலிட்டி சேமா இருக்கு, ஈக்குவேலன்ஸ் பாயிண்ட் சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். செகண்ட் ஒன், if there is no dramatic auto color change, அதாவது பொட்டாசியம் பர்மாங்கனேட் மாதிரி தானாவே கலர் சேஞ்ச் ஆகிற எதுவும் நடக்கல. As with permanent titration, there are indicators which are oxidized immediately after the last bit of the reactant is consumed. Last bit இதுதான் reactantல last. இதுக்கப்புறம் என்னால no more reactant can be added. இதுக்கு மேல reactant என்னால ஆட் பண்ண முடியாது. அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டேஜ்ல அந்த reactant கன்சியூம் ஆகும்போது ஆக்சிடைஸ் ஆகும், இமிடியட்லி ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய சில இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ப்ரொடியூசிங் a dramatic color change, அது எனக்கு என்ன பண்ணுதுன்னா கலரை சேஞ்ச் பண்ணி காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. The best example is afforded by dichromate Cr2O7 2-, which is not a self indicator. Permanganate ஒரு self indicator னு சொன்னாங்க, KMnO4. இங்க K2Cr2O7 potassium dichromate ஒரு self indicator எல்லாம் கிடையாது. But oxidize the indicator substance diphenylamine just after the equivalence points to produce an intense blue color. So இந்த diphenylamine substance எடுத்துக்கிட்டு பண்ணும்போது ஈக்குவலன்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது கரெக்டா அது என்ன பண்ணுது, இன்டர்ன்ஸ் ப்ளூ கலர், ரொம்ப டார்க்கான ப்ளூ கலரை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. திஸ் சிக்னலிங் த எண்ட் பாயிண்ட். அப்போ இதை வச்சு ப்ளூ கலர் உருவாச்சுன்னா அது ரியாக்ஷன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். தேர்ட் ஒன், there is yet another method which is interesting and quite common. ஸோ ஒரு மெத்தட் ரொம்ப காமனா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. its use is restricted to those reagents which are able to oxidize iodide ion. என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ரியாக்டன்ட்லாம் அல்லது ரியேஜென்ட்லாம் அயோடைடு அயனை ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதுல இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் யூஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், இதை தடை செஞ்சு வச்சிருக்கிறோம். அயோடைடு அயனை ஆக்சிடைஸ் பண்ற சப்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா, ரியேஜென்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ரியேஜென்ட்ல நம்ம இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. Oxidized to iodide ion says, for example, copper 2 plus 4 I minus gives cuprous iodide Cu2I2 plus iodine. Okay, this method relies on the fact that the iodine itself gives an intense blue color. Iodine தனக்கு தானே என்ன பண்ணுது, intense blue color கொடுக்குது with starch and has very specific reaction with thiosulfate ion. sodium thiosulfate மாதிரி காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா அது கூட என்ன இருக்கு, ரொம்ப ஸ்பெசிபிக்கான ரியாக்ஷனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? which to is a redox reaction, இதுவும் ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றாங்க. சோடியம் டைசல்ஃபேட் எடுத்துக்கிறாங்க, ஸ்டார்ச் கூட சேர்க்கிறாங்க, எனக்கு என்ன கிடைக்குதா அங்க, இது ஆக்சுவலா அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ அயோடின் லிபரேட் ஆகும், அதனால எனக்கு ப்ளூ கலர் கிடைக்கும்னு சொல்றாங்க, இன்டர்ன்ஸ் ப்ளூ கலர். ஓகே, அயோடின் பிளஸ் H2O3 disulfate gives iodide I minus plus S4O6. ஓகே, iodine though insoluble in water. அயோடின் என்னதான் வாட்டர்ல சொல்யூபிள் ஆகாம இருந்தாலும் ரிமைன்ஸ் இன் சொல்யூஷன் கண்டெய்னிங் Ki and Ki3. ஸோ அது சொல்யூஷன்ல எப்படி இருக்குன்னு கேட்டா பொட்டாசியம் அயோடைடாவும் பொட்டாசியம் ட்ரைஅயோடைட் Ki3 ஆவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, an addition of starch after the liberation of iodine from the reaction of copper 2 plus ion on iodide. ஸோ ஏற்கனவே நம்ம இதை பார்த்தோம், காப்பர் 2 plus ion கூட நம்மளுக்கு என்னாச்சு, அயோடைடு ரியாக்ட் ஆகி குப்ரஸ் அயோடைட் கொடுத்துச்சு இல்லையா, Cu2I2 பிளஸ் அயோடின் கேஸ் லிபரேட் ஆச்சு. இதை தான் அவங்க திங்ல சொல்றாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். காப்பர் 2 plus plus 4 I minus gives cuprous iodide plus iodine gas. Okay, so இந்த
அயோடின் நம்மளுக்கு லிபரேட் ஆகுது. அண்ட் இன்டென்ஸ் ப்ளூ கலர் அப்பியர்ஸ். ஸோ ஆல்ரெடி காப்பர் 2+ நம்மளுக்கு ப்ளூ கலர் கிடைக்கும். இங்க அயோடின் கேஸ் லிபரேட் ஆகுறதுனால இன்னும் டீப் ப்ளூவா, டார்க் ப்ளூவா, இன்டென்ஸ் ப்ளூ கலர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. திஸ் கலர் டிஸ்அப்பியர்ஸ் as soon as the iodine is consumed. வெளியில வரக்கூடிய அயோடின் இருக்கு இல்லையா? இந்த அயோடின் எனக்கு என்ன ஆகணும்? தயோசல்ஃபேட் காம்பவுண்ட் எடுத்துக்குமா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அயோடின் இஸ் கன்சியூம்டு பை த தயோசல்ஃபேட் அயான். எவ்வளோக்கு எவ்வளோ தயோசல்ஃபேட் அதை கன்சியூம் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கலர் சீக்கிரமா ஆகும்? டிஸ்அப்பியர் ஆகும்னு சொல்றாங்க. இதோ இந்த S2O3 2- இருக்கு இல்லையா? இது தயோசல்ஃபேட் காம்பவுண்ட். இது அயோடின் கூட சேர்ந்து அயோடைடா மறுபடியும் மாறுது. அப்ப கலர் என்ன ஆயிடும்? திரும்ப டிஸ்அப்பியர் ஆயிடும். இன்டென்ஸ் ப்ளூவா இருந்தது நார்மலா மாறிடும். ஓகே. ஸோ இது எஸ்கேப் ஆகக்கூடிய அயோடின்ல இருந்து டைட்ரேஷன் பண்ணதுனால அயோடோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். தஸ் எண்ட் பாயிண்ட் கேன் ஈஸிலி பி ட்ராக்டு. இதுல எண்ட் பாயிண்ட் என்னன்னு நம்ம ஈஸியா பார்த்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு. ரெஸ்ட் ஆஃப் த திங் எல்லாமே என்னதுன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கால்குலேஷன் வச்சு நம்ம நார்மாலிட்டி எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ, இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஓகே ஃபைன். லிமிடேஷன்ஸ் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் இருக்கு, இதுல என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு? as you have observed in the above discussion, the concept of redox process has been evolving with the time. so டைமை பொறுத்து ரிடாக்ஸ் ப்ராசஸ் உடைய ரிடாக்ஸ் ப்ராசஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கு, வேற வேற பரிணாமத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, திஸ் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் இஸ் கண்டினியூயிங். இந்த ப்ராசஸ் என்ன ஆகுனா இதோட ஸ்டாப் ஆகுமானா இல்ல, அடுத்தது வேற மாதிரி நடக்கலாம். ஓகே, கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இன் ரீசன்ட் பாஸ்ட் த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இஸ் விஷுவலைஸ்டு ஆஸ் எ decrease in electron density and reduction process as increase in electron density around the atoms involved in the reaction. ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஆட்டம்ஸை சுத்தி எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்றத வச்சு நம்ம ஆக்சிடேஷன் ப்ராசஸை ஈஸியா சொல்லலாம். இந்த இப்போ ரீசெண்டா நம்ம இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, விஷுவலைஸ் பண்றோம். அங்க எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, as a decrease in electron density and reduction process as a. so oxidation ஆனா electron density decrease ஆகும். அதனால தான் கேட்டயானிக் சார்ஜ் அதிகமாகுது. 2+3+ அந்த மாதிரி நம்ம சொல்றோம் நியூட்ரல்ல இருந்து. இன் கேஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுனா இன்க்ரீஸ் இன் எலக்ட்ரான் டென்சிட்டினா நெகட்டிவ்ல இருக்கும். அப்போ நம்ம அதை ரிடக்ஷன் சொல்லுவோம். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது இன்னும் எவால்வ் ஆகிட்டே போகலாம். ஓகே, சோ அப்ப ஆக்சிடேஷன் கான்செப்ட் இதுதான், ஆக்சிடேஷன் நம்பர் இதுதான் எக்ஸாக்டா ஒரு ஸ்டெப்ல நம்மளால சொல்லிட முடியாது. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்ல முடியாது. எலக்ட்ரானை வச்சு சொல்லலாம், ஹைட்ரஜன் ரிமூவல் அல்லது கெயினை வச்சு சொல்லலாம், ஆக்சிஜனுடைய ரிமூவல் ஆர் கெயினை வச்சு சொல்லலாம். இன்னும் இப்போ ரீசெண்டா என்ன பண்றாங்க, எலக்ட்ரான் டென்சிட்டியை வச்சு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் அதனுடைய லிமிடேஷன் சொல்றாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோடு ப்ராசஸ். ஸோ எலக்ட்ரோடு ப்ராசஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை சம்பந்தமாவே நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டர் பார்ப்போம். ஓகேவா, நீங்க 12th பாப்பீங்க. பட் இப்போதைக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கும் எலக்ட்ரோட் ப்ராசஸ்க்கும் என்ன ரிலேஷன் பார்க்க போறோம். த எக்ஸ்பெரிமெண்ட் கரஸ்பாண்டிங் டு ரியாக்ஷன் 7.15 can also be observed if zinc rod is dipped in copper sulfate solution. zinc rod நம்ம என்ன பண்ணோம்னா காப்பர் சல்ஃபேட்ல சொல்லி டிப் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இதுல இதே மாதிரி நம்ம ரியாக்ஷனை பார்க்கலாம். 2+ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுறதோ கெயின் ஆகுறதையோ, காப்பர் என்ன ஆகுதுன்னா டெபாசிட் ஆக ஆரம்பிக்கணும். ஓகேவா, சொல்யூஷன்ல இருக்கிற காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற காப்பர் டெபாசிட் ஆகி ஜிங்க் ராட் என்னவா மாறும்னா பிரவுன் கலர்ல மாற ஆரம்பிக்கும். அந்த ராட் மேல காப்பர் டெபாசிட் ஆகும். ஜிங்க் என்ன ஆகும்னா சொல்யூஷனுக்குள்ள வந்துடும். Zn சாலிடா இருந்தது Zn2+ அயனா மாறும். The redox reaction takes place during the reaction. Zinc is oxidized to zinc ions. Zinc என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகி zinc அயனா மாறுது. Zinc oxidizes to zinc ion அப்படின்னு சொல்றோம். ஓகே, and copper ions are reduced to metallic copper. Copper already 2+ இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா zinc லாஸ் பண்ண 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு காப்பரா மாறுது. ஓகேவா, காப்பர் சாலிடா டெபாசிட் ஆகுது. ஃபைன், இதுதான் இங்க நடக்குது. இது டேனியல் செல்லுன்னு சொல்லுவோம். பாருங்க, and copper ions are reduced to metallic copper due to direct transfer of electrons from zinc to copper ions. Zincல இருந்து copper ions க்கு electron transfer ஆகுறதால இது நடக்குது. During this reaction, heat is also evolved. So இந்த processல heat evolve ஆகும். Now we modify the experiment in such a manner that for the same redox reaction, transfer of electron takes place indirectly. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், அதுவும் இன்டைரக்டா நடக்கும். ஓகேவா, இதை நம்ம சொல்லலாம். ஓகே, this necessitates the separation of zinc metal from copper sulfate solution. So இது நம்மளுக்கு எதை முடிவு பண்ணுது அப்படின்னா, zinc metal கண்டிப்பா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருந்து நம்ம தூரக்க தான் வைக்கணும். அப்படி வைக்கலன்னா என்ன ஆகும், அது ரெண்டும் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடுன்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா, we take copper sulfate solution in a beaker and put a copper strip or rod in it. We also take zinc sulfate solution in another beaker and put a zinc rod or strip in it. So copper sulfate solution ஒன்னு எடுத்துக்கணும், அதுல காப்பர் ராட டிப் பண்ணி வச்சிருக்கோம். zinc sulfate solution எடுத்துக்கணும், அதுல zinc ராட டிப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, now reaction takes place in either of the beakers.
Now reaction takes place in either of the beakers and at the interface of the metal and its salt solution. In each beaker, both the reduced and oxidized forms of the same species are present. இல்லையா, ரெண்டுத்துலயுமே சேம் ஸ்பீஷிஸ் தான் இருக்கும். ஆக்சிடைஸ்டு ப்ராடக்டோ ரெடியூஸ்டு ப்ராடக்டோ ரெண்டுமே அதே ஸ்பீஷிஸ் தான் இருக்கும். This represents the species in the reduction and oxidation half reaction. அப்ப ஒன்னு ஜிங்க் சொல்யூஷன்லயும் காப்பர் மெட்டல் அப்படின்றது காப்பர் ஸ்ட்ரிப்ன்றது காப்பர் சொல்யூஷன்லயும் ஆக்சிடைஸ் ஆகிறத ரெடியூஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம், அது அதனுடைய ஸ்பீஷியஸ் ஹாஃப் ரியாக்ஷன் சொல்றோம். ஓகே, ஒன்னு ஆக்சிடேஷன் ஆகும், இன்னொன்னு ரிடக்ஷன் ஆகும். ஹாஃப் ஆக்சிடேஷன் மெத்தட், ஆஃப் ரிடக்ஷன் மெத்தட், சாரி ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். Okay, a redox couple is defined as having together the oxidized and reduced form as a substance taking part in an oxidation on or reduction half reaction. So oxidation reduction half reactions la அல்லது oxidation half reaction reduction half reaction ல தனித்தனியா இது நடக்குது. இது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து இருந்தா அதை நம்ம redox couple னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, this is represented by separating the oxidized form from the reduced form by a vertical line. So இந்த வெர்டிக்கல் லைன் தான் அதை நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு ரியாக்ஷன் செல் ரியாக்ஷன் எழுதும் போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, இப்போதைக்கு இங்க எழுதிடல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் த டூ ரிடாக்ஸ் கப்பல்ஸ். ஸோ இங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் டிசால்வ் ஆயிருக்கு. காப்பர் என்ன இருக்குன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் டிசால்வ் ஆயிருக்கு, அதனால தான் இது ப்ளூ கலர்ல இருக்கு. காப்பர் மெட்டல் உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல தெரியும் இல்லையா. சரி, இப்போ இந்த ரெண்டுத்தையுமே என்ன பண்ணணும், சால்ட் பிரிட்ஜ் மூலியமா கனெக்ட் பண்றோம். சால்ட் பிரிட்ஜ் அப்படின்றது பொட்டாசியம் அயோடைட், பொட்டாசியம் நைட்ரேட், இந்த மாதிரி ஒரு யூனிட்டியா இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன், யூனிட்டியா இருக்கக்கூடிய ஒரு அயான்ஸ் கலர்ந்த சால்ட். ஓகே, இதை நம்ம இங்க வச்சுக்கும் போது எலக்ட்ரான்ஸ் இது வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபைன், அவுட் சைட்லயும் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்களேன், ஃபிகர் 7.3. The setup for Daniel cell, electrons produced at the anode due to oxidation. எங்க ஆக்சிடேஷன் நடக்கும், ஜிங்க்ல ஆக்சிடேஷன் நடக்கும். ஜிங்க் 2+ மாறுது இல்லையா, அப்ப ஆக்சிடேஷன் நடக்கிறது ஆனோட்னு சொல்லணும், ரிடக்ஷன் நடக்கிறது கேத்தோட்னு சொல்லணும். ஓகே, due to oxidation zinc travels through a external circuit at the cathode. So வெளியில இருக்கிற இந்த வயர் மூலமா என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சிடேஷன் ஆகி ஜிங்க்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கேத்தோடுக்கு வருது, காப்பருக்கு வருது. Okay, reduce the copper ions. Okay, the circuit is completed inside the cell by migration of ions through the salt bridge. So வெளியில நம்ம என்ன பண்ணோம்னா சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோம், வெளியில ஒரு எக்ஸ்டர்னல் வயரை கொடுத்து. உள்ளார எப்படி இந்த ரெண்டு சொல்யூஷனும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா அதுதான் சால்ட் பிரிட்ஜ் வழியா கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. சால்ட் பிரிட்ஜ்ல என்ன ஆகுமா, மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இட் மே பி நோட்டட் தட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ளோ. இப்ப எலக்ட்ரான் என்ன ஆகுது, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அப்ப கரண்ட் எப்படி மூவ் ஆகணும், கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகும்னு சொல்லணும். சோ கரண்ட் ஃப்ளோ பாருங்க, ரைட் டு லெஃப்ட் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரான் ஃப்ளோ என்ன பண்ணிருக்காங்க, லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் மூவ் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா, ஃபைன். இந்த இடத்துல இருந்து படிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் the two redox couples are represented as zinc 2 plus zinc. இதுல இந்த ஸ்லாஷ்க்கு என்ன அர்த்தம்னா zinc 2 plus zinc ஆகுது இல்லையா. ஆக்சுவலா zinc வந்து zinc 2 plus மாறுது. ஓகே, இது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். and copper 2 plus gets copper, reduce ஆகுது. fine, in both cases oxidized form is put before the reduced form. எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சிடைஸ்டு ஃபார்மை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் ரெடியூஸ்டு ஃபார்முக்கு முன்னாடின்னு சொன்னாங்க. அதனால தான் zinc 2 plus ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறமா zinc எழுதிருக்காங்க. இங்க copper 2 plus ஃபர்ஸ்ட் எழுதிட்டு காப்பரை ரெண்டாவது எழுதிருக்காங்க. ஓகேவா. Now we put the beaker containing copper sulfate solution and the beaker containing zinc sulfate solution side by side. அதாவது ஒரு சொல்யூஷன்ல காப்பர் சல்ஃபேட் இருக்கு, இன்னொரு சொல்யூஷன் ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு, ரெண்டுத்தையும் பக்கத்துல வைக்க சொல்றாங்க. we connect solutions in two beakers. அந்த டயகிராம் பாத்தீங்களா, அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பீக்கரையும் என்ன பண்ண சொல்றாங்க, சால்ட் பிரிட்ஜ் மூலமா கனெக்ட் பண்ண சொல்றாங்க. யூடியூப் இன்வெர்டட் யூடியூபா யூஸ் பண்ணிப்போம். கண்டெய்னிங் சொல்யூஷன், இதுக்குள்ளார என்ன சார் இருக்கு அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு இருக்குன்னு சொல்றாங்க. நாட் ஒன்லி பொட்டாசியம் குளோரைடு, நம்ம மோஸ்ட்லி KClO, KIO எதை வேணா யூஸ் பண்ணலாம். KNO3 பொட்டாசியம் நைட்ரேட்டோ ஆர் அமோனியம் நைட்ரேட் யூசுவலி சாலிடிஃபைடு பை பாயிலிங் வித் அகர் அண்ட் லேட்டர் கூலிங் டு a ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அகர் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அகர் கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி கொழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, this provides an electric contact between two solutions. அப்ப ரெண்டு பீக்கர்ல இருக்கிற சொல்யூஷனுக்கும் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் எக்ஸ்டர்னலா நான் என்ன பண்றேன், கேத்தோட்லயும் ஆனோட்லயும் வயரை கனெக்ட் பண்ணிட்டேன். பட் இன்டர்னலா கனெக்ட் பண்றதுக்கு ரெண்டு சொல்யூஷனை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இந்த சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்றோம். this provides an electric contact between the two solutions without allowing them to mix with each other. The zinc and copper rods are connected by a metallic wire with a provision for an ammeter and a switch. ஸோ ஜஸ்ட் அங்கே கரண்ட் இருக்க இல்ல சென்சிட்டிவ் கரண்ட் ரொம்ப கம்மியான கரண்ட் கிடைச்சா கூட அதை அம்மீட்டர் என்ன பண்ணிடும், மெஷர் பண்ணிடும். ஸோ அம்மீட்டர் கூட கனெக்ட் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, the setup as shown in figure 7.3 is known as Daniel cell. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு செட்டப், அதுதான் எதுனா Daniel cell. when the switch is
in the off position, no reaction takes place. Switch offல இருக்கும்போது எந்த ரியாக்ஷனும் நடக்காது. Either of the beaker and no current flows through the metallic wire. Okay. As soon as the switch is on position, we make the following observation. So switch on பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி observation கிடைக்குதுன்னு சொல்றாங்க. என்னென்ன observation பாருங்க. The transfer of electrons now does not take place directly from zinc to copper, but through the metallic wire connecting the two rods. ஸோ ஜின்க்குக்கும் காப்பருக்கும் டைரக்டா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகாம இந்த ஒயர் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகுமா? அதனால நம்மளுக்கு கரண்ட் இருக்குன்னு சொல்றோம். ஃப்ரம் த ஆரோ விச் இண்டிகேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டுடைய ஆரோ எந்த பக்கம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. The electricity from the solution in one beaker to solution in the other beaker flows by the migration of the ions through the salt bridge. ஸோ சொல்யூஷனுக்குள்ளார எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு கேட்டா, வெளியில ஒயர் வழியா ஃப்ளோ ஆகுது. உள்ளார என்ன ஆகுதுன்னா சால்ட் பிரிட்ஜ் வழியா மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸால மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. We know that the flow of current is possible only if there is a potential difference between the copper and zinc rods. இல்லையா? எங்கெல்லாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அங்கதான் கரண்ட் கண்டிப்பா மூவ் ஆகும். அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா, ரெண்டு மெட்டலுக்கும் நடுவுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். Okay, so electrodes here. Okay, the potential associated with each electrode is known as electrode potential. ஒரு எலக்ட்ரோட்லயும் எவ்வளவு பொட்டன்ஷியல் ஏற்படுதோ, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடக்குதோ அதை நம்ம electrode potential னு சொல்றோம். If the concentration of each species taking part in the electrode reaction is unity. ரெண்டு சொல்யூஷன்லயுமே கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணனா 1 m எடுத்துக்கிறேன். அதாவது யூனிட்டியா எடுத்துக்கிறேன். If any gas appears in the electrode reaction, it is confined to 1 atmospheric pressure. சப்போஸ் நான் இங்க சொல்யூஷனா எடுத்துக்காம கேஸ் எடுத்துருந்தேனா, ஆக்சுவலா ஷீன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் எடுத்துப்போம். அதெல்லாம் பிளாட்டினம் எலக்ட்ரோட் உள்ளார என்ன பண்ணிருப்போம், ஹைட்ரஜன் கேஸை நம்ம பபிள்ஸா பாஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எவ்வளவு எடுத்துப்போம்னா 1 atm. ஸோ சொல்யூஷனா இருக்கும்போது 1 m எடுத்துக்கணும், 1 மொலாரிட்டி எடுத்துக்கணும். கேஸா இருக்கும்போது 1 atm பிரஷர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் further the reaction is carried out at 298 Kelvin, 25 degree Celsius or 298 Kelvinல இந்த ரியாக்ஷனை பண்ணணும். STPA சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். Fine. Then the potential of each electrode is இந்த மாதிரி 1 atm அல்லது 1 am கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது 298 கெல்வின்ல அதனுடைய அந்த எலக்ட்ரோடுடைய பொட்டன்ஷியல் நம்ம மெஷர் பண்ணும்போது potential of each electrode is said to be standard electrode potential. ஏன்னா இந்த கண்டிஷன்லாம் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த பொட்டன்ஷியல் வேல்யூ நம்ம என்ன சொல்லணும், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்லணும், SEP. By convention, the standard electrode potential of hydrogen electrode is 0.00 volt. So நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் உடைய வேல்யூ 0 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இது ஜஸ்ட் என்னது, நம்மளுடைய ஆர்பிட்டரி அசம்ஷன் தான். இதை வச்சுக்கிட்டு தான் மீதி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். The electrode potential values for each electrode process is a measure of the relative tendency of active species in the process of remain in the oxidized or reduced form. ஸோ ஒரு எலக்ட்ரோடும் பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரோட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும், சில எலக்ட்ரோட் ரெடியூஸ் ஆகும். நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் கொடுக்கலாம், பாசிட்டிவ் பொட்டன்ஷியலும் கொடுக்கலாம். அப்போ ஹைட்ரஜனை 0.0ன்னு வச்சுக்கிட்டு இதுக்கு மேல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஐ மீன் இதை விட பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதெல்லாம் ஒரு இடத்துலையும் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறதெல்லாம் ஒரு இடத்துலையும் நம்ம வைக்க போறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் டேபிள் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏ நெகட்டிவ் மீன்ஸ் ஐ மீன் ஈக்கு மேல ஈனா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றோம், பட் நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு இல்லையா, மேல ஒரு 0 போட்டு, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். So a negative E0 means that the redox couple is, அதாவது electrode potential value நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த redox couple என்ன சொல்றாங்க, is a stronger reducing agent. அது ஒரு நல்ல reducing agent அர்த்தம், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா. ஓகே, that the H+ and the H2 couple, ஹைட்ரஜன் கப்பல் உடைய வேல்யூ விட, ஹைட்ரஜன் கப்பல் வேல்யூ தான் 0.0ன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட நெகட்டிவ் பொட்டன்ஷியலா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட் அர்த்தம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் கிடைக்கும். ஓகே, a positive E0 means E0 வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா the redox couple is a weaker reducing agent than the H+ couple. The standard electrode potential, அதாவது இது ஆக்சிடைசிங்கா இருக்கும், அதுதான் அவங்க weaker reducing agent சொல்றாங்க. Okay, the standard electrode potential are very important and we can get a lot of other useful informations from them. So standard electrode potential இருந்து நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். pH கண்டுபிடிக்கலாம், electrode potential values, ஒரு இடத்துலயும் E cell வேல்யூ எவ்வளோ இந்த பேட்டரிஸ் எவ்வளோ பொட்டன்ஷியலை கொடுக்கும், செல் எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கும், இது எல்லாத்தையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். The values of standard electrode potential for some selected electrode process reduction reactions are given in table. So இது எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படியே தலைக்கீழ மாத்திக்கணும், சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? You will learn more about electrode reactions and cells in class 12. So class 12ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் நீங்க என்ன பண்ணலாம், செல்ல பத்தி எலக்ட்ரோட் ரியாக்ஷனை பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2.87 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃப்ளூரின் என்னது, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, சோ ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. லித்தியம்க்கு ஹையஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் -3.5ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. இது ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். ஓகேவா? சரி,
அவ்வளவுதான். இந்த சாப்டர் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த சாப்டர் ஆரம்பிக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஆல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.